பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ வனவாசம் 12 வருடமும் அக்ஞானவாசம் 1 வருடமும் முடிவடைந்திருந்தது. இப்போ அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதன் ஒரு வயதான பிராமணனை அனுப்பி வைத்தான். இந்த வனவாசமும் அக்ஞானவாசமும் நல்லபடியாக நிறைவேறியது. பாண்டவர்களுக்கு பித்ராஜித சொத்து மூலமாக வருகின்ற அந்த பாகம், அதை வேண்டியை என்ன சொல்லுது, எவ்வளவு பக்குவமாக அந்த சபையில் பேச வேண்டுமோ அதை அறிவுறுத்தினார். இதை அனைத்தையும் கேட்ட பீஷ்ம துரோணாதிகளும் இந்த பிராமணன் கூறுவது சரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, திருதராஷ்டிரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பிராமணனை, கவலைப்படாதீர்கள், நான் எனது தூதுவனாக சஞ்சயனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணரை அனுப்பி வைத்தான் திருதராஷ்டிரன். அடுத்து அந்த சஞ்சயனை அழைத்து அடுத்து நாம் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனும் சஞ்சயனும் 2 பேரும் பேசின்னு இருக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகள் நல்லவர்கள் அல்ல சஞ்சயா, நான் என்ன சொன்னாலும் கேட்க முடியாதபடி அந்த மாதிரி ஒரு சூழலில் அவர்கள் இருக்கின்றனர். அவர்கள் கேட்பது நியாயமாக இருந்தாலும் அதை செயல்படுத்தும் நிலையில் நான் இல்லை. அவர்களை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய காண்டீபதாரி என்பது தெரியும். பீமசேனனுடைய பராக்கிரமத்தை இந்த உலகமே அறியும். இது அல்லாமல் பகவான் கிருஷ்ணனே அவர்களோடு சகாயமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா என்னுடைய குழந்தைகள் நிச்சயமாக உயிர் பிழைக்க மாட்டார்கள். மட்டுமின்றி இந்த குலம் நாசமாகும். நீ என்ன செய்வையோ ஏது செய்வையோ தெரியாது. யாரு? திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கூறியது. யுத்தம் வேண்டாம், யுத்தத்தினால் ஆவது எதுவுமே இல்லை. இது 2 பேருக்குமே துக்கத்தை வரவழைக்கும், பல உயிர்களை இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாண்டவர்களுக்கு நீ நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும். இப்போ அவர்கள் கேட்ட ராஜ்யமும் கொடுக்கக்கூடாது, யுத்தமும் நடக்கக்கூடாது. அதை எப்படி பக்குவமாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமோ உன் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கூறுகிறான். பாருங்க எவ்வளவு சாத்துரியம். நியாயமாக அவர்களுக்கு சேர வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தருவதற்கு தயாராக இல்லை. ஆனால் யுத்தம் நடக்கக்கூடாது. இந்த செய்தியை நாம எப்படி பாண்டவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பில் யார் இருக்கா அப்படின்னா சஞ்சயன். ஏன்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரிதராஷ்டிரன் மனதில் முழுக்க பாண்டவர்கள் மேல், அவர்களெல்லாம் தர்மத்தின்படி நடப்பவர்கள், தர்மத்தை மீறி எதுவுமே செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நல்ல உள்ளம் அவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? சிலருக்கு அந்த புத்திரர்கள் அந்த வாய்ப்பது அப்படின்னு, அப்புறம் அவர்களுக்கு சேர்க்கை இருக்க பாருங்க. இது 2ம் திருதராஷ்டிரனை சூழ்நிலை கைதி ஆக்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இப்போ இது அனைத்தையும் கேட்டு சஞ்சயன் இவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய உபப்ளவ்ய நகரத்திற்கு விஜயம் செய்தான் சஞ்சயன். அந்த சபையிலே பார்த்தோம்னா ஆனந்தமா கிருஷ்ணன், பாண்டவர்கள் அத்தனை பேரும் இருக்கும் பொழுது சஞ்சயன் வருவதை கண்டு எழுந்து நின்று கட்டி உபசரித்து ஆசனம் கொடுத்து, ஏன்னா
பார்த்து பல வருடங்கள் ஆனது இல்லவா? சஞ்சயன் மிகவும் நல்லவனே. ஏன்னா திருதராஷ்டிரனுடைய சாரதி. திருதராஷ்டிரனுக்கு மனத்தாங்கள் ஏதாவது இருந்தால் இரண்டு பேர்கிட்ட தான் சொல்லிக்குவான். ஒன்று விதுரன், இன்னொருவன் சஞ்சயன். ஆனா இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம் என்னன்னா, கேட்பதை அப்படியே கேட்டுக்கொண்டு தலையாட்டி கொண்டு இருக்க மாட்டார்கள். தர்மம் எதுவோ, இதுதான் சரி இதுதான் தவறு என்பதை ராஜன் என்று பார்க்காது உள்ளதை உள்ளபடி திருதராஷ்டிரனிடம் கூறும் அளவுக்கு தைரியம் படைத்தவர்கள். இப்ப சஞ்சயன் பாருங்க, நேரா சபைக்கு வந்தான். இருவரும் குச்சலம் விசாரித்து கொண்டனர். அங்கு இருக்கக்கூடிய திருதராஷ்டிரர் நல்லா இருக்கிறாரா, பீஷ்மர், துரோணர், கிருப்பர் போன்ற சான்றோர்கள் அவெல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டான். ஏன்னா வனவாசத்திற்கு செல்லும் முன் சில பிராமணர்கள் கூடவே வருகிறேன் என்று சொன்ன பொழுது, நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னோடு வரவேண்டாம், அஸ்தினாபுரத்திற்கு செல்லுங்கள், அவர்கள் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு தர்மராஜன். எப்ப நடந்தது பாருங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்களை நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கேட்க, அப்போ சஞ்சயன் பொறுமையாக அதற்கு பதில் கூறுகிறான். தர்மராஜா, எங்களது அஸ்தினாபுரத்தில் சரி நல்லவர்கள் இருக்கிறார்கள், அதே அளவுக்கு கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவங்க அப்படின்னா பீஷ்ம, துரோணாதி, கிருபர், விதுரன் போன்றவர்கள் தர்மம் எதுவோ அதுபடி நடக்க வேண்டும் என்பதில் சிரத்தை உடையவர்கள். ஆனா துரியோதனாதிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு, கூட கர்ணன், சகுனி, இது எப்பவுமே துரோகத்தினுடைய கூட்டம். நல்லவர்கள் எவ்வளவு இருக்கிறார்களோ அதே அளவுக்கு கெட்டவர்களும் எங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அதுல சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றேன். அது போக அந்த பிராமணர்களை பற்றி கேட்டாய். பீஷ்ம, துரோணாதிகள் இருக்கும் வரையில் அந்த பிராமணர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு நல்ல வார்த்தையை சொல்லி ஆரம்பித்தார். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க என்ன நடந்ததோ நடந்ததை உள்ளதை உள்ளபடி தர்மராஜனிடம் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கு நடக்கக்கூடிய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது தர்மராஜா, உங்களை பற்றி நல்லதாக பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. சரி, தான் செய்வதுதான் சரி என்பது போல அங்கு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது போக அவர்கள் செய்வது தான் சரி அப்படின்னு அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு என்று யார் எவ்வளவு எடுத்து கூறியும் அதை கேட்கும் மனநிலையில் அவர்கள் இல்லை. அநியாயம் நடப்பது கண்டு எங்களது மன்னனுக்கு மனது மிக 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 வலிக்கிறது. ஆனால் அதை கண்டும் எந்த விஷயமும் தன்னால் செயல்படுத்த முடியாதவராக இருக்கிறார் எங்களது மன்னர், அதாவது திருதராஷ்டிரன். சரி, அதாவது மித்ர துரோகம் செய்வது எவ்வளவு பெரிய பாப்பத்தை தரும். மித்ரர்னா சகோதரர்கள். பாண்டவர்களும் சரி, கௌரவர்களும் சரி, மித்திரர்கள் அப்படிங்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்வது அப்படிங்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய பாப்பத்தை கொண்டு வரும். எல்லாம் சொல்றாங்க. ஆனா எப்பவுமே திருதராஷ்டிரன் ராஜா உங்களை பற்றி நினைக்காத நாள் இல்லை. இப்ப பாருங்க, திருதராஷ்டிரன் உங்களை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறான் என்பதை பதிய வைக்க வேண்டும். அது மட்டுமா அப்படின்னா, அங்கு நடக்கக்கூடிய செயல்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஸ்வபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இயற்கையாக நல்லவர்களுக்கு நல்ல ஸ்வபாவம், கெட்டவர்களுக்கு கெட்ட ஸ்வபாவம். அவங்க மனதில் இருக்கக்கூடிய ஸ்வபாவத்திற்கு தகுந்த மாதிரி அங்கு காட்சிகள் நடந்தேறி கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகவும் மனது கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது தர்மராஜா. யாரு? சஞ்சயன் சொல்றான். நீங்கள்
எந்த காரணத்திலும் அநியாயம் செய்யாதவர்கள் நீங்கள். தர்மத்தை தவிர வேறு மார்க்கத்தை அறியாதவர்கள். சரி, அப்போ இது உங்களுடைய ஸ்வபாவம். அதே போல அங்க பார்த்தோம்னா அதர்மத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதவர்கள், அது அவர்களுடைய ஸ்வபாவம். நீங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் காசு செல்வத்திற்காக எந்த காலத்திலும் தர்மத்தை விடுபவர்கள் அல்ல நீங்கள். சரி, இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாருக்கும் எந்த விதமான பாதகமும் ஏற்படாதவாறு ஒரு நல்ல பரிகாரத்தை நீங்களே கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தர்மத்தின்படி நடப்பவர்கள் நீங்கள். சரி, அதர்மம் நடந்தால் அதை தாங்க ஒண்ணாதவர்கள் நீங்கள். அப்படின்னா நீங்கள் போர் புரிவீர்களா? கண்டிப்பா போர் புரிய மாட்டீங்க. ஏன்னா மறைமுகமாக நீங்கள் போர் புரியக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு தர்மம் என்கின்ற வார்த்தையை பிரயோகித்து பாண்டவர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறான் சஞ்சயன். சரி, அங்க என்ன நடந்ததோ அதை உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் மன்னா. சரி, அஜாத சத்ருவே, யாரு? தர்மராஜனு. விருகோதரனே அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனனு. தனஞ்சயனே அப்படின்னு அர்ஜுனனே. சரி, இப்போ எல்லாரை குறித்தும் அங்கு அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் மன்னா. நீங்க எப்படி அப்படின்னா தர்மத்தின்படி வாழ்பவர்கள். உங்களுடைய ஸ்வபாவம் எப்படி அப்படின்னா மிருத்து சுபாவம், அதாவது சாஃப்ட் நேச்சர், சாத்வீகர்கள். சரி, அது மட்டுமா அப்படின்னா நேர்மையாக நடைநுடி, அப்படின்னா உள்ளொன்று புறமொன்று என்று இரண்டு விதமாக வாழ்பவர்கள் அல்ல நீங்கள். மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுபவர்கள். ஏன்னா வார்த்தைகளில் வஞ்சகம் அப்படின்னு ஒன்று இருக்காது. உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா மனது அதையே நினைப்பதாக இருக்கும். அப்பேற்பட்டவர்கள். அது போக கெட்ட கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இதுவரை நான் கண்டதே இல்லை. இது எல்லாம் ஏன் சொல்றேன்னா, இத்தனை விஷயம் உடையவர்களாகிய நீங்கள் போர் செய்தால் அது இழுக்குத்தானே அப்படின்னு இவர்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் பட்டியல் படுத்தி நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். ஏன்னா யுத்தம்னு செய்யச்சோம்னா அது தர்மத்தின்படி ஆகாது, அது அதர்மமாகும். இதனால் இரு பக்கத்திலும் இழப்புகள் நேரிடும். அந்த மாதிரி அதர்ம விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பதை மறைமுகமாக யுத்தம் வேண்டாம் என்கின்ற ஒரு விஷயத்தை சஞ்சயன் என்ன சொல்லுது தெரியப்படுத்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். சரி, ஏன்னா யுத்தம் அப்படின்னாலே பாவங்களின் உதயமாக்கிறது. அது யார் செஞ்சாலும். ஏன்னா இந்த பக்கமும் பலர் இறக்கக்கூறும். ஒரு உயிரை வதம் செய்வதால் அதனால் பாவம் தானே விளையும். பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்றான். யார் செய்வா யுத்தம் அப்படிங்கிறத? யார் செய்வா? அதுவும் ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒவ்வொரு அந்த போர் புரிவது அது நல்லதான ஒரு விஷயமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது செய்பவர்களைத்தான் அவர்களை குழந்தைகள் என்று சொல்வார்கள். ஆனா நம்ம குழந்தைகளே நம்ம குடும்பத்திற்கு கெட்டது செய்வார்களா அப்படின்னா நீங்கள் செய்வீங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டோம். தர்மம் தெரிந்தவர்கள் நம்ம குடும்பத்திற்கு இது கெட்டது என்று தெரிந்து நீங்கள் செய்வீர்களா? மறைமுகமாக நீங்கள் நிச்சயமாக போர் செய்ய மாட்டீர்கள் என்பதனை உள்ளே வைத்துக்கொண்டு வார்த்தைகளுடைய ஜாலத்தை எவ்வளவு அற்புதமாக பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறான் சஞ்சயன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல யுத்தம் செஞ்சு அவர்களை கொன்று நாம் அந்த ராஜ்யத்தை எடுப்பது அதை விட நம் பிராணனை விடுவது மேல். இந்த தர்மம் உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்க நிச்சயமா அவர்களை கொல்லும் அளவிற்கு
அந்த அதர்மஷ்டர்கள் இல்லை. அதை விட நீங்கள் உங்கள் பிராண தியாகத்தையே செய்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை சஞ்சயன் பாண்டவர்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறார். இது அத்தனையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த தர்மராஜன் அற்புதமான மணிமணியான பதில்களை சஞ்சயன் கிட்ட சொல்றான். மிக சுவாரஸ்யமான பகுதி. நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.